ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து உமக்கே ஆராதனை அப்பா. ராஜாதி ராஜாவுக்கு ஆராதனை, தேவாதி தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசு. சத்தத்தை உயர்த்தி தேவ மகிமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஓ ராமா சக்காதடா பலபோ. ஆராதனை இயேசுவுக்கே, நேசருக்கு, அழகுள்ளவருக்கு, நித்தியருக்கு, சத்தியருக்கு, நிரந்தரமானவருக்கு, எப்பொழுதும் என் கூட வருபவருக்கு, என் துணையாளருக்கு, ஓ என் கரம் பிடித்தவருக்கு ராஜாதி ராஜாவே. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஒரு அளவில்லாத மகிமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு அளவில்லாத தேவ பிரசன்னம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகர் ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அநேகருடைய தலையில தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த பரலோக தகப்பனை பாருங்க, ராஜாதி ராஜாவை பாருங்க. ஓ லா ராதா நாமா ஷகாதா நாமா கபா ரகாதா நாபலபு. ஒரு மனுஷன் ஒரு நிலத்துல, வேதம் சொல்லுகிறது, ஒரு நிலத்துல முத்த கண்டுபிடிக்கிறானா. இது இந்த நிலத்துல முத்து இருக்குது அப்படிங்கறத அறிஞ்சு தனக்குரிய எல்லாவற்றையும் வித்து அந்த நிலத்தை தனக்கு சொந்தமாய் மாற்றிக்கொள்ளுகிறான். ஒருத்தன் நல்ல ஒரு நிலத்தை பார்க்கறானா, இந்த நிலம் நல்லது அப்படின்னு அதை கண்டு தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் வித்து அந்த நிலத்தை வாங்கி கொள்ளுகிறானா. அதே போலதான் உங்க ஒவ்வொருவரையும் தேவன் முத்துக்களாய் பார்க்கிறார். உங்க ஒவ்வொருவரையும் இயேசு முத்துக்களாய் பார்க்கிறார். இந்த முத்தை வாங்குவதற்காக அவர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். விலையேற பெற்ற தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்தார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உங்களுக்காக, எனக்காக இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அந்த இரத்தத்தை கொடுத்து முத்துக்களாகிய உங்களையும் என்னையும் அவர் விலைக்கு வாங்கியிருக்கிறார். அவருடைய கையில நம்ம அழகான முத்துக்களாயிருக்கிறோம். நாம் விலையேற பெற்றவர்களாயிருக்கிறோம். நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றது. ஒருவேளை உங்க கூட இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு தெரியாம இருக்கலாம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு உங்களுடைய மதிப்பு தெரியாமல் இருக்கலாம். உங்களை உருவாக்கின, உங்களை சிருஷ்டித்தவருக்கு உங்களுடைய மதிப்பு தெரியும். நீங்கள் முத்துக்கள், ஒவ்வொருவரும் முத்துக்கள்.
2 கரங்களை உயர்த்தி, அப்பா, நாற்றமான எண்ணெய், குப்பையில இருந்த எண்ணெய், புழுதியில இருந்த எண்ணெய் நீர் விலைக்கு வாங்கி என்னை முத்துக்களாய் மாற்றி வைத்திருக்கிறீர் அப்பா. விலை கொடுத்து என்னை வாங்கி கொண்டு என்னை இன்னைக்கு ஒரு முத்தாய் வைத்திருக்கிறீரே தகப்பனே. நல்லா கரங்களை தட்டி ராகாபா ஷகாதா பலபு ராலா டாடா ராதா டாபா ஷதா நாமா ரேகேதி டேபே கபா கபாலபு லா ராதா நாமா ஷதா டாபா ராகாதா பலபு ஓ ராதா நாமா லபு. நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் ராஜா வீட்டு பிள்ளையாய் தேவன் மாற்றி வைத்திருக்கிறார். ஒரு பிள்ளை ராஜா வீட்டில் வளர்ந்தா அந்த பிள்ளையோடைய மதிப்பே தனியா இருக்கும். சேரியில வளர்ந்த பிள்ளைக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க. சகதியில் இருக்கிறவனையும் சேரியில் இருக்கிறவனையும் குடிசையில் இருக்கிறவனையும் ஒரு பெரிய பொருட்டா நினைக்க மாட்டாங்க. ஆனா ராஜா வீட்டு பிள்ளைய எல்லாரும் தாங்குவாங்க, எல்லாரும் கனப்படுத்துவாங்க. வயசு சின்னதோ பெருசோ எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க. அப்படி கர்த்தர் குப்பையில் இருந்த நம்மளை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். ராஜா வீட்டு பிள்ளையாய் நம்மளை வாழ வைத்திருக்கிறார். நமக்கு ஜீவனை தந்து, சுகத்தை தந்து, பலனை தந்து, அபிஷேகத்தை தந்து, கிருபையை தந்து, வரங்களை தந்து கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி லா ராதா டாபா ஷகா டாடா பலபு ரேமே கமாரா ஹாடா டாடா ராதா பலபு ரீதி டிபி கபா ஷதா பலபு. 2 கரங்களை உயர்த்தி, விலை கொடுத்து என்னை வாங்கி கொண்டீர், நீர் கொடுத்த விலைக்கு நிகரே இல்லை. விலை கொடுத்து என்னை வாங்கி கொண்டீர், நீர் கொடுத்த விலைக்கு நிகரே இல்லை. விலையேற பெற்ற ரத்தத்தால் விலை மதிப்பில்லா வாழ்வு தந்தே. விலையேற பெற்ற சத்தமா விலை மதிப்பில்லா இயேசுவே அன்பின் சிகரமே. இயேசுவே அந்த பாசத்தை பாருங்க. உன்பப்பா இயேசுவே காற்றே. இயேசுவே கருணை கடலே. மறுபடியும் இயேசுவே, இயேசுவே அன்பின் சிகரமே. இயேசுவே பாசத்தென்றலே. இயேசுவே நேச காற்றே. இயேசுவே கருணை கடலே. சொல்லுவோம், கோடி கோடியாய் கோடி கோடியாய் கொடுத்தாலும் உம்மை போல் யாரும் கிடைப்பதில்லை. என்னை தேடி வந்த அன்பிலும் சிறந்த பரிசு எதுவும் இல்லை. கோடி கோடியாய் கொடுத்தாலும் உம்மை போல் யாரும் கிடைப்பதில்லை. என்னை தேடி வந்த அன்பிலும் சிறந்த பரிசு. 2 கரங்களை அசைத்து, இயேசுவே அன்பின் சிகரமே. இயேசுவே பாசத்தென்றலே. இயேசுவே நேச காற்றே. இயேசுவே கருணை கடலே. இயேசுவே அன்பின் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய அன்பை ருசிச்சு பாருங்க, பார்க்கலாம். எஸ் லார்ட். ஓ ராலா டாடா ராதா டா பாலபோ. இயேசுவே கருணை கடலே. உம்மை போல் உலகில் யாரும் இல்லை. உம் அன்பிற்கு ஈடு இணையில்லை. உம்மை போல் உலகில் யாரும் இல்லை. உம் அன்பிற்கு ஈடு இணையில்லை.
சேர்ந்து சொல்லுங்க. வானம் பூமி யாவையும் வார்த்தையால் படைத்தீ, என்னை மீட்க தம் உயிரை சிலுவையில் கொடுத்தீரோ. வானம் பூமி யாவையும் வார்த்தையால் படைத்தீ, என்னை மீட்க தம் உயிரை சிலுவையில் கொடுத்தீர். அழகே ஆருயிரே அன்பே என் இயேசுவே, அழகே ஆருயிரே அன்பே என் இயேசுவே. உம்மை போல் உலகில் யாரும் இல்லை, உம் அன்புக்கு ஈடு இணையில்லை. உம்மை போல் உலகில் யாரும் இல்லை, உம் அன்பிற்கு ஈடு இணையில்லை. நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நல்லா கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுறவங்க நல்லா சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷை பேசுங்க. லாக்கா பா ரகா டா பா ஷகா டா பலபு லோது நாமா ரஹாதி டிபி கபா ரகா டா பலபு லேகா மா ஷகா டா பலபு. கம் ஆன், எல்லாரும் வாய்களை திறந்து நல்லா சத்தத்தை உயர்த்தி. ஒருவர் மௌனமா இருக்க வேண்டாம். அவர் தந்த ரட்சிப்பை கொண்டாடுவோம், அவர் தந்த விடுதலையை கொண்டாடுவோம், அவர் தந்த சுகத்தை கொண்டாடுவோம், அவர் தந்த வெற்றியை கொண்டாடுவோம். ஓ நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. Thank you Lord, thank you Father, thank you Lord, thank you Father. நல்லா கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ஓ தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு அக்கினி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. விடுதலையின் நாள், சுகத்தின் நாள், வெற்றியின் நாள். நல்லா கரங்களை தட்டி ராகாபா ஷகாதா பலபு துனாமா ராகாதா பகபா ராகாதா பலபு. ஓ பலன் தந்தவருக்கு, சுகத்தை தந்தவருக்கு, ஆரோக்கியத்தை தந்தவருக்கு, நன்மையான ஈவுகளை தந்தவருக்கு ஓ நல்ல கரங்களை தட்டி thank you Lord, thank you Father. விடுதலையை தந்தீரே நன்றி, சுகத்தை தந்தீரே உமக்கு நன்றி, பலனை தந்தீரே உமக்கு நன்றி, சத்துவத்தை தந்தீரே உமக்கு நன்றி, ஞானத்தை தந்தீரே உமக்கு நன்றி அப்பா. ஓ ராகாபா ஷகாதா பலபல. கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்க. உண்மைப்பா, நான் இந்த நாள்ல மீட்கப்பட்டு இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன்ப்பா, நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நான் பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறேன். ஓ ராபாலா காதாடா மகபாலபோ, நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன்ப்பா. எல்லா கரங்களை உயர்த்தி நான் சொல்றத சொல்லுங்க. சத்தியம் என் கச்சை, நீதி என் மார்க்கவசம், விசுவாசம் என் கேடகம், ரட்சிப்பு என் தலைக்கவசம், வசனம் என் பட்டயம். எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. நான் இஸ்ரவேல், நான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பலவீன நேரத்தில் அவருடைய கிருபையை தந்து நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். சோர்வற்ற வேளையில் நம்மளுடைய சோர்வையெல்லாம் நீக்கி அவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். போக்கிலும் வரத்திலும் நம்மை அவர் காத்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். கால்கள் இடராமல் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கஷ்டத்தின் நேரத்தில் நம்மை தாங்கி இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்ணீரின் மத்தியில அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆறுதலா இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. நல்ல கைத்தட்டி உற்சாகமாய் பாடுவோம். Come on. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே,
கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. சேர்ந்து கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஜீவனை ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, என் வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. சத்தமாய் ஜீவனை பார்க்கிலும் உண்மைப்பா உம் கிருபை மேலானதே. ஓ வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. எல்லா தலைக்கு மேல கை தட்டி கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. சேர்ந்து கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, சோர்வற்ற வேளையில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. எல்லாம் சேர்ந்து பலவீன நேரங்கள் இப்படி கை வைங்க. உம் கிருபை பலனானதே, சோர்வற்ற வேளையில் உம் கிருபை என்னை தாங்கிற்ற. தலைக்கு மேல கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. சத்தமாய் கிருபை மேலானதே, ஓ கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது என் கால்கள் என்னை காத்ததும் சத்தமாய் போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே. கால்கள் இடராமல் என்னை காத்ததும். எல்லா தலைக்கு மேல கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, ஓ கிருபை மேலானதே. எஸ் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம்
ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.